வெல்கம் பேக். இது நம்பர் சிஸ்டத்துல பார்ட் 2 பார்க்குறோம். பார்ட் 2ல டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போறோம். இது வந்து இந்த ஹெட்டிங்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணாமே அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த சம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, சரிங்களா? ஸோ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ டூவோட டிவிசிபிலிட்டி ரூல்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 ஆர் 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரை வந்து எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கும்போது அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணிச்சு அந்த நம்பர் டிவைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சப்போஸ் ஒரு 1 3 5 7 9 3 4 2 இந்த மாதிரி இருக்குன்னா இந்த நம்பர் ரெண்டால டிவைட் ஆகுமா ஆகாதான்னு டிவைட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ரூல் என்னன்னா, ஒரு ரெண்டால டிவைட் ஆகும்னா ஒரு நம்பரோட லாஸ்ட் ஒன் நம்பர் வந்து இந்த 2 வந்து 2ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்ப இந்த என்டையர் நம்பருமே 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 2வோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, லாஸ்ட் ஒன் நம்பர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2வோட டிவிசிபிலிட்டி ரூல் லாஸ்ட் ஒன் நம்பர் 2ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த என்டையர் நம்பர் ஃபுல்லாவே 2ஆல டிவைட் ஆகும். ஓகே, லாஸ்ட் ஒன் நம்பர். தென் 4க்கு என்னன்னா லாஸ்ட் 2 நம்பர். ஓகே, இப்ப இதுவே இருக்குன்னா லாஸ்ட் 84, இது 4ஆல டிவைட் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் லாஸ்ட் 2 நம்பர் 2ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பருமே 4ஆல டிவைட் ஆகும். ஸோ 8க்கு அதே மாதிரி தான். லாஸ்ட் 2 நம்பர் வந்து 4, லாஸ்ட்டுக்கு 3 நம்பர். ஸோ இப்போ எவ்வளவு பெரிய நம்பர் வேணா இருக்கட்டும், அதுல லாஸ்ட் 4 6 4. ஸோ இந்த 3 நம்பருமே இப்ப இந்த நம்பர்ல சும்மா ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். 888 வச்சுக்கோமே, 4 6 4 டிவைட் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் 3 நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 5 8 8 40, பேலன்ஸ் 6 இருக்கும், 8 8 64 டிவைட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாமே டிவைட் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் 3 நம்பர் வந்து 8ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த முழு நன்மை 8ஆல டிவைட் ஆகும். ஸோ 16 வந்து லாஸ்ட் 4 நம்பர் 16ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பருமே 16ஆல டிவைட் ஆகும். ஸோ அவ்வளவுதான். நீங்க மெயினா பார்க்க வேண்டியது 2 4 8, சரிங்களா? லாஸ்ட் 1 நம்பர், லாஸ்ட் 2 நம்பர், லாஸ்ட் 3 நம்பர். ஸோ இவ்வளவுதான். ஸோ அடுத்து பார்த்தாங்கன்னா 3 டிவிசிபிலிட்டி ரூல். 3க்கு என்ன ரூல்னா, அந்த எண்ணை ஃபுல்லா கூட்டுறாங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் ஃபுல்லா கூட்டினாங்கன்னா வரக்கூடிய எண் 3ஆல டிவைட் ஆகணும், இல்ல 3ஓட மடங்கா இருக்கணும். எப்படின்னா 1 2 3 6 9 3 இந்த நம்பர் இருக்குன்னா இதை ஃபுல்லுமே கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் பிளஸ் சிம்பிள் போடுங்க. கூட்டினா 3 3 6 6 12 12 12 24. 24ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும், சரிங்களா? 3ஆல டிவைட் ஆகும்னா இந்த ஃபுல் நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். இந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் should be divisible by 3. இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை தனித்தனி நம்பரா எடுத்து பிளஸ் பண்ணி டிவைட் வர்ற கூட்டுதல் தொகை வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து இப்ப இதே நம்பர் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் செஞ்சு காட்டுறேன். இங்கேயே நல்லா கவனிச்சுக்கோங்க. சம் சால்வ் பண்ணும்போது இதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவேன். 1 2 3 6 9 3 இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயே வந்து 3ஓட மல்டிபிள், அதாவது 3னோட வாய்ப்பாடு இல்ல மடங்குல வரக்கூடிய எண்ணை இங்கேயே நீங்க கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் இப்ப 3 3ஆல் டிவைட் ஆகும், இங்கேயே கேன்சல் பண்ணலாம். 3 இங்கேயும் கேன்சல் பண்ணலாம், 6 இங்கேயும் கேன்சல் பண்ணலாம், 9 இங்க கேன்சல் பண்ணலாம். இந்த 2 1 பாருங்க, 3 3ஆலே கேன்சல் ஆகாது. ஆனா 2 + 1 வந்து 2 சேர்ந்து 3ஆ வரும். ஸோ அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணாலும் 3. ஸோ இப்படி இது கேன்சல் பண்ணாலும் இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இப்ப கூட்டினா இது வந்து 24 தான். இப்ப பேலன்ஸ் வந்து இப்ப சப்போஸ் இங்கனக்குள்ள ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 இதெல்லாம் கேன்சல் பண்ணது போக 2 இருக்குன்னா இது 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ நீங்க வந்து ஃபுல்லா எழுதி பிளஸ் பண்ணி அது வர நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பாக்குறத விட அதுல உள்ள என்ன ஏற்கனவே வந்து 3ஆல
வரக்கூடிய 3 மடங்கு அல்லது அதுக்கு 2 நம்பர் கூட்டினா 3 வருதுன்னா அங்கேயே கேன்சல் பண்ணிருங்க. அப்படித்தான் சால்வ் பண்ணணும். ஸோ அதே சேம் மெத்தட் தான் 9க்கும். இப்ப 9ஓட கூடுதல் வந்துச்சுன்னா இல்ல மல்டிபிள், சப்போஸ் 1 3 6 8 7 2 இதோட கூடுதல பாருங்களேன். பிளஸ் 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 பிளஸ். ஸோ 4 10 18 18 27 வருது. சரிங்களா? 27 இது 9 9 9. ஸோ 27 வந்து 9ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் ஃபுல்லா டிவைட் ஆகும். ஸோ இதுவும் இதே மாதிரி தான். இப்ப சப்போஸ் 1 3 6 8 7 2 இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 9 வரக்கூடிய பேரா இல்ல 9 வந்திருந்தாலும் 9 இப்ப சப்போஸ் இந்த இடத்துல 9 வந்தாலும் கேன்சல் பண்ணிடணும். ஸோ 9 இல்லாத பட்சத்துல என்ன பண்ணணும்னா இதுக்கு என்ன பண்ணணும், 6 and 3 வந்து 9 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 2வும் 9 கேன்சல் பண்ணிடலாம். 8 1 9. ஸோ இங்கேயே கேன்சல் பண்ணலாம். ஒவ்வொன்றா பிளஸ் பண்ணி இங்கே கேன்சல் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது 9ஆல டிவைட் ஆகும். பேலன்ஸ் வந்துச்சுன்னா அது 9ஆல் வகுப்பட முடியாத நம்பரா இருந்தா தான் அங்க மாதிரி வரும். ஸோ 5க்கு ரொம்ப சிம்பிளான இதான். 5க்கு வந்து லாஸ்ட் வந்து 0 இருக்கணும் அல்லது 5 இருக்கணும். லாஸ்ட் நம்பர் 10க்கு அதாவது 10க்கு பார்த்தாங்கன்னா லாஸ்ட் 0 வந்தா 10ஆல டிவைட் ஆகும். ஸோ இதை தாண்டி 11க்கு பார்த்தாங்கன்னா அந்த நம்பர் எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்படின்னா தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ 2 8 1 9 3. ஸோ இப்ப இந்த ரெட் கலர்ல கோடு போறேன் பாருங்க, இது ஃபுல்லா ஆடு பிளேஸ், அதாவது ஒற்றைப்படை இடத்துல இருக்கக்கூடிய எண்கள். ஸோ அடுத்து இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தாங்கன்னா இரட்டைப்படை. ஸோ இது ரெண்டையும் ஒற்றைப்படை எல்லாம் ஒன்னா ஆட் பண்ணுங்க. 2 + 1 + 3 மைனஸ் 8 + 9. ஸோ இதை கூட்டினா 6 வருது, இதை கூட்டினா 17 வருது. ஸோ இது மைனஸ் பண்ணா -11. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. மைனஸ் வருது பிளஸ் வருதுலாம் இங்க பிரச்சனை இல்லை. இங்க வருது 1 0 வந்திருக்கணும். 6 11ஓட மல்டிபிள் 11 6 22 6 33 இந்த மாதிரி 11ஓட மல்டிபிளா வரணும். ஸோ இதுவே நீங்க இத ஒற்றைப்படை எண் இடத்துல உள்ள ஆட் பிளேஸ் இடத்துல உள்ள நம்பர் எல்லாம் ஒன்னா கூட்டணும். இரட்டைப்படை எண் அதாவது ஈவன் டிஜிட் நம்பர், அதாவது ஒன் விட்டு ஒன்னு, சரிங்களா, ஆல்டர்னேட் நம்பரை நீங்க ஆட் பண்ணணும். சிம்பிளா சொல்ல போனா அதை ஆட் பண்ணாங்கன்னா ஒரு செட்டை தனியாகவும் இன்னொரு செட்டை தனியாக எடுத்து சென்டர்ல மைனஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியதுதான் வரக்கூடிய ஆன்சர் தான். இங்க வந்து 0 ஆர் 11ஓட மல்டிபிளா இருந்தா தான் நம்மளுக்கு இங்க அது வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ சப்போஸ் வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ 6 4 8 5 6. ஸோ இப்போ 6 8 6. ஸோ 12 20 தென் 5 and 4, சரிங்களா, மைனஸ் 5 + 4 20 - 9 = 11. ஸோ ஒன்னு 0 வந்திருக்கணும், இல்ல 11ஓட மல்டிபிள், இல்ல 11ஆ வந்திருக்கணும். ஸோ நம்மளுக்கு இது வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் ஃபுல்லாவே டிவைட் ஆகும். ஸோ இது இப்படித்தான் செக் பண்ணணும். ஸோ இதை இன்னொரு டைப்லயும் செக் பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் பாருங்க. ஆனா மேக்சிமம் வந்து இதுவே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கீழே உள்ளது சொல்றேன், அது புரிஞ்சுன்னா எழுதிக்கோங்க. ஸோ சப்போஸ் இது இந்த சைட்ல இருந்து பாருங்க, சரிங்களா. ஸோ 6 - 5 = 1. 1. 8 - 4 = 4. இதுக்கப்புறம் 6க்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. 6 - 0 6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க.
is equal to 11. ஸோ இப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி இல்லை இப்படி போட்டுக்கிட்டாலும் சரி, ஸோ ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ரெண்டு இதை பார்த்தாச்சு. தென் 7 and 3 13. ஸோ 7 13 அதோட மல்டிபிள் எப்படின்னா சம் ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வைங்க. 6 ஆர் சம் டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு 3. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் சைட்ல இருந்து இது ரைட்டு, இது லெஃப்ட். ஸோ இந்த சைட்ல இருந்து இது ஒரு பேரு, இது செகண்ட் பேர், சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல எது பிக்கா இருக்கோ, பெரிய பேர், இந்த பெரிய நம்பர் ஏதாச்சும் ஒரு பேர்ல ஏதோ ஒரு நம்பர் பெருசா இருக்கும், அதுல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணாங்கன்னா வரக்கூடிய எண்ணு வந்து 7ஆல அண்ட் 13ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த 6 டிஜிட் நம்பருமே ஃபுல்லா டிவைட் ஆகும். சப்போஸ் 5 டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 3 டிஜிட்டா எடுத்துக்கோங்க, இந்த 2 டிஜிட் பிளஸ் ஒரு 0 சேர்த்துக்கோங்க, சரிங்களா? சப்போஸ் 4 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 3 டிஜிட்டா எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் 2 0 சேர்த்துக்கோங்க. வெறும் 3 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க டைரக்டாவே 7ஆலையும் அண்டு 13ஆலையும் டிவைட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து 7 and 13க்கு வேற இதெல்லாம் சொல்லுவாங்க, லாஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், -4 பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, இது பெட்ரு. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ ரொம்ப சிம்பிள். ரைட் சைட்ல இருந்து 3 பேர் கொண்டு வராங்க, அதுல எது பெரிய நம்பரோ அதுல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய எண்ணை 7ஆல டிவைட் ஆச்சுன்னா அல்லது 13ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பருமே 7 அல்லது 13ஆல டிவைட் ஆகும். ஸோ சப்போஸ் இப்படி ரைட் சைட்ல இருந்து கொண்டு வரும்போது பேர் பண்றதுக்கு நம்பர் கம்மியாகிற பட்சத்துல அந்த நம்பர்களுக்கு முன்னாடி 0 சேர்த்துக்கோங்க. ஸோ இதான் சிம்பிள். இதை விட சிம்பிளா இப்படிதான் இதுக்கு விட சிம்பிள்னா அது இதான் சிம்பிளான மெத்தட், சரிங்களா? ஸோ இதை தாண்டி ஒரு சின்ன ஸ்பெஷல் கேஸ் மாதிரி ஒன்று இருக்கு. இந்த ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா, சப்போஸ் ஒரு நம்பர் ஏபிசி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு 173 சரிங்களா, இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஏபிசி இது வந்து 1001ஆல டிவைட் ஆகும், சரிங்களா? இந்த 1001ங்கிறது என்னன்னா, ஸோ 7 into 13 into 11, சரிங்களா? இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும் இந்த நம்பர் 1 இது. ஸோ செகண்ட் கேஸு ஏபி எக்ஸாம்பிள் வந்து, ஸோ எது நம்பர்னாலும் சரி 79. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 101ஆல டிவைட் ஆகும். 101 வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ 3. ஸோ ஏபி எக்ஸாம்பிளுக்கு 858585 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 10101ஆல டிவைட் ஆகும். ஓகே, இது ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேஸ் வந்திருக்கும். இது வந்து மேக்சிமம் வந்து இப்போ வர்றதில்ல, ஆனால் நம்மளுக்கு தேவை மேலே பார்த்தது மட்டும்தான், அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும். ஸோ நம்ம டைரக்டா கொஷின்ஸ்குள்ள போகலாம், சரிங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கம்ப்ளீட்லி டிவைடட் பை போத் 9 and 11 சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுமே வந்து 9ஆலையும் டிவைட் ஆகும் 11ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 9 பார்த்துருவோம், ஏன்னா அதான் ஈஸியான ரூலு, சரிங்களா? சம் ஆஃப் த நம்பர் டிவைடட் பை 9 அல்லது அதோட மல்டிபிள், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் ஆட் பண்ணி வர்ற நம்பரை ஃபர்ஸ்ட் இங்கேயே பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க 7 to 9, மறுபடியும் 7 to 9, 1 to 9, 18, இது ஃபுல்லாவே 9ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இது 8ஆல டிவைட் ஆகுமா பாருங்க, 2 7 7 2 1 8. நம்ம என்ன செய்வோம், ஆல்டர்னேட் நம்பர் 7 2 தென் 1. ஓகே,
2 7 1 மறுபடியும் 7 2 8 7 plus 2 plus 8 இங்க என்ன வருது 10 வருது இங்க மைனஸ் இங்க 17 ஸோ -7 வருது, வாய்ப்பு இல்லை. ஸோ இது வாய்ப்பு இல்லை. ஸோ பிஏ செக் பண்ணுவோம். பி வந்து 9ஆல டிவைட் ஆகுது, பார்த்தாலே தெரியுது. ஒரு 9 ஒரு 8 + 1 9 டிவைட் ஆகுது. ஸோ இங்க என்ன செய்வோம் 1 0 0 9 8. ஃபர்ஸ்ட் சம்னால நான் பொறுமையா ஒவ்வொன்றும் கோடு போட்டு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் சம்ல இருந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணோம்னா நீங்களும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வேற மாதிரி சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ 1 + 0 + 8 minus 0 plus 9. ஸோ பாருங்க இங்க வந்து 9 வருது, மைனஸ் இங்கே 9 வருது, ஈக்குவல் டு 0. ஸோ 11ஆலே டிவைட் ஆகுது, 9ஆலே டிவைட் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகே, ஸோ 0 வரணும், இல்லை 11ஓட மல்டிபிள் வரணும், 11ஓட டிவிசிபிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்றோம். இங்க என்ன சொல்றாங்க 9 வந்து எது டிவைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 9 டிவைட் ஆகாத நம்பர் தான் இங்க கேக்குறாங்க. ஓகே, which of the following number is not divisible by 9? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க 9 அடிச்சிடலாம். 4 4 1 மூணுமே 4 8 1 9. ஸோ இது எல்லாமே 9ஆல் டிவைட் ஆகுது, இது கிடையாது. ஸோ அடுத்து பாருங்க 7 இங்க ஒரு 2. ஓகே 9 அதையும் கேன்சல் பண்ணுங்க. அடுத்து 7 + 3 10 18 வருது. அப்ப 18 9ஆல் டிவைட் ஆகும், அப்ப இதுவும் கிடையாது. ஸோ அடுத்து 5 3 8 10 மறுபடியும் இங்க ஒரு 5 3 8. ஸோ அப்ப இது டோட்டலா 18 வருது, அப்ப இது டிவைட் ஆகாது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து டி தான். ஓகே, ஆன்சர் டி. நீங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பிளஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா டைம் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8? லாஸ்ட் நம்பர் 3 நம்பர் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினால நான் சொல்றேன் 7 9 2. இப்போ இது 9 8ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் 72. பேலன்ஸ் வந்து என்ன 6 வரும். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 72 போக பேலன்ஸ் 7 வரும், 72. ஸோ இது 8ஆல டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது நாட், எது டிவைட் ஆகுதோ அதான் தேவை. ஓகே, ஸோ 1 1 2 அப்பா இருக்கும் டிவைடட் பை 8. ஃபர்ஸ்ட் 8ஆல் டிவைட் போக பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ 4 வரும். ஸோ அப்போ இதுவும் டிவைட் ஆகுது. ஸோ 4 1 2. 4 1 2னா 8 40, பேலன்ஸ் 1 12 வரும். ஸோ இது வந்து டிவைட் ஆகாது 8ஆல. ஸோ ஆன்சர் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. நம்ம டிவைட் பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய எண்ணு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது என்ன சொல்றாங்க 11ஆலே டிவைட் ஆகுமா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ கேட்காங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம் தனித்தனியா பிரிச்சிருவோம். 5 4 தென் மறுபடியும் 5 3. 5 + 4 + 5 + 3 இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வருது 10 17 மைனஸ் 0 எக்ஸ் ஒய். ஸோ அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இங்க ஆப்ஷனை பாருங்க 17 இருக்கு, 11 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினால பொறுமையா சொல்றேன். ஸோ இப்ப நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்னா என்ன, ஒன்னு 0 வரணும், இல்ல 11ஓட மல்டிபிள் வரணும். ஸோ 17ல இருந்து -17 பண்ணா 0 வந்துருமா? ஸோ நம்ம எக்ஸ் ஒய் தனியா கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அவங்க சம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 17ன்னு உங்களுக்கு ஆன்சர் இருந்ததுனால ஆன்சர் சி தான். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து 11 போட்டாங்கன்னா என்ன வரும் 6 வரும், வராது. 5 போட்டாங்கன்னா என்ன வரும்
5 போட்டா 2 வரும் சரிங்களா. தென் 7 போட்டா 10 வரும். ஸோ இது வந்து எதுவுமே 11ஓட மல்டிபிள் கிடையாது. ஸோ ஆன்சர் சி. ஓகே. ஸோ அதே மாதிரி 11 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லிட்டாங்க, கே நாட் ஈக்குவல் டு பிங்கிறாங்க. 2 நம்பர் இருக்கு, டிவிசிபிலிட்டி பை 72ங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன உங்களுக்கு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். 72ஓட டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லலை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த டிவிசிபிலிட்டி ரூலை ரெண்டாவது பிரிங்க. 9 இன்ட்டு 8 சரிங்களா. ஸோ 9 இன்ட்டு 8 9ஆலையும் 8ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 72வால டிவைட் ஆகும். இப்படி பிரிக்கிற இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப சப்போஸ் 24 அப்படின்னு வருதுன்னா 6 இன்ட்டு 4 பிரிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இதோட HCF வந்து ஒன்னா தான் இருக்கணும். இதோட HCF பாருங்க, HCF வந்து இதுவும் 2ஆல டிவைட் ஆகும், இதுவும் வந்து 2ஆல டிவைட் ஆகும். ஸோ ரெண்டு நம்பருமே கோ பிரைம் நம்பரா இருக்கணும். சிம்பிளா சொல்ல போனா 8 3ஆ இருக்கணும். ரெண்டு நம்பருமே மல்டிபிளா இருக்கணும், ஆனா சேம் நம்பரால டிவைட் ஆகக்கூடாது. இப்ப 18 எடுத்துக்கோங்க. 18 எப்படி பிரிக்கலாம், 9 2. இதுலயும் 6 3யும் இருக்கு, ஆனா 6 3 நம்ம எடுக்க கூடாது. புரியுதுங்களா. இதான் இதோட கண்டிஷன்ஸ். இதை கன்ஃபார்மா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தான் ஒரு ரூல் பிரிக்கும் போது இப்ப 8 8 இருக்குன்னா ஒன்னு 11 இன்னொன்னு 8ஆ தான் வரணும் சரிங்களா. தென் இந்த மாதிரி நம்பர் ஒவ்வொரு நம்பரா வரும். 56 கொடுப்பாங்க மேக்சிமம். ஒன்னு 8 இன்னொன்னு 7ஆ பிரிக்கும். இந்த நம்பர்ல டிவைட் ஆச்சுன்னா, இந்த ரெண்டு நம்பர்ல டிவைட் ஆச்சுன்னா அந்த டோட்டல் வந்து 56ஆல டிவைட் ஆகும். ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு நான் இது வந்து எரேஸ் பண்றேன். ஸோ கண்டிஷன் சி தான். 72ன்னு கொடுத்துருக்காங்க. 72வை நம்ம 8 அண்ட் 9ஆ பிரிக்கிறோம். ஸோ 88 P 54085 K6ன்ட்டாங்க. ஸோ கேவும் பியும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கேவும் பி ஈக்குவல் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் 5 வந்து 5 16 8ஓட மல்டிபிள் வந்து ஒன்னு 16 வரும், இன்னொன்னு 56 வரும். ஸோ இப்ப 5 1 வைங்களேன். கே வந்து 1ன்னு வச்சோம்னா 48 வரும். ஓகே, 48ல பேலன்ஸ் 516. ஓகே, 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 516. பேலன்ஸ் வந்து அங்க ஒரு 2 இங்க ஒரு 1, அப்ப 36 டிவைட் ஆகாது. ஓகே, தென் அப்ப 56 வரணும். அப்ப 48ல அங்க ஒரு 2 போக இங்க வந்து 3 வரணும். அப்ப 536 அங்க ஒரு 2 இங்க ஒரு 3, அப்ப கேஸ் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. இப்ப கேஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க 9 நம்மளுடைய அடுத்து இன்னொரு டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா. அப்ப 8 8 P 5 5 4 0 8 5 3 6. ஓகே, ஆல்ரெடி சொன்னதான் 5ஓட 9ஓட மல்டிபிள கேன்சல் பண்றோம். 5 + 9 4, 6 + 3 9 கேன்சல் பண்றோம். தென் இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 10 இங்க ஒரு 18. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்றோம். தென் பேலன்ஸ் என்ன இருக்கு, 8 8 16. 16 பிளஸ் என்ன பண்ணா என்ன வரும், 2. அப்ப 2 பண்ணா 18 வரும். 8 + 8 + P வருது. ஸோ இங்க 16 + P. ஸோ 16 + 2 போட்டா 18 வந்துடும். ஸோ இப்போ P is equal to 2. ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, P is equal to 2ன்னு தெரியும், K is equal to 3ன்னு தெரியும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டு இல்லை. ஸோ 3 × K. K வந்து 3 + 2 × 2. ஸோ 9 + 4 is equal to 13. ஆன்சர் சி. ஸோ இது இப்படித்தான் எடுக்கணும். இப்போ சப்போஸ் இந்த எக்ஸ் ஆர் ஒய் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல 1ல இருந்து 9 வரைக்கும் தான் நம்மளால போட முடியும். ஏன்னா ஒரு டிஜிட்ல 9 தான் வரும். இப்ப 10னா 2 டிஜிட் ஆயிரும். ஸோ அதை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எப்படி நான் 2 போட்டேங்கிறத உங்களுக்கு யோசிக்க, அது வந்து சிம்பிள் லாஜிக் தான். பின்னா அதாவது 9ஓட மல்டிபிளா இருக்கணும், +2 போட்டாதான் 18 வரும். இதை தாண்டி நீங்க 36 அந்த மாதிரி போனா 26. அப்ப நம்ம இதுக்கப்புறம் 18க்கு அப்புறம்னா 27க்கு வர்றதுக்கு நமக்கு 10க்கு மேல ஆட் பண்ணாதான் 11 ஆட் பண்ணாதான் 27 வரும். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க 22 தான் ஆட் ஆகும் சரிங்களா.
ஸோ ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதே மாதிரி 6 என்ன சொல்றாங்க, டிவிசிபிள் பை 8 ஃபைண்ட் லீஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சில நேரங்கள்ல லீஸ்ட் வேல்யூன்னு கொடுப்பாங்க. இப்போ 6 4 8 4 y 6 இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு லீஸ்ட் வேல்யூனா இந்த இடத்துல இப்ப 1 2 3 4 5 6 7 9 சரிங்களா. இந்த இடத்துல 4 1 6 4 1 போட்டு பாருங்களேன், 8ஆல போட்டு பாருங்க, 8 40, பேலன்ஸ் 16, இது டிவைட் ஆகுது சரிங்களா. சோ நான் எழுதியே காட்டுறேன். 8 சோ டிவைட் ஆகுது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல அவங்க அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, லீஸ்ட் வேல்யூன்னு சொல்றதுனால என்ன விஷயம்னா, இருக்கிறதுலயே லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன். மேக்சிமம் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த இடத்துல லீஸ்ட் ஆர் மேக்சிமம் எதுவுமே கொடுக்காத பட்சத்துல முத எது அடாப்ட் ஆகுது, இப்போ ஒண்ணுதான் அடாப்ட் ஆகுது, இதுதான் ஆன்சர். லீஸ்ட்னு கொடுத்தாலும் கொடுக்காட்டிலையும் ஒண்ணுதான் ஆன்சர். சப்போஸ் இந்த லீஸ்ட்னு கொடுக்காம இந்த இடத்துல மேக்சிமம்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்ப 1க்கு அப்புறம் எது அடாப்ட் ஆகுன்னு பாருங்க. 40க்கு அப்புறம் 6ஆல டிவைட் ஆகக்கூடியது 6ன்னு முடியணும். அப்ப ஒண்ணு 16, இன்னொன்னு 56. அப்போ ஒய் வர்ற இடத்துல 5 வந்துடும். ஸோ அப்ப 40 மேக்சிமம் வேல்யூனா 5. 5க்கு அப்புறம் வேற ஏதாச்சும் 86 ஆர் 96ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தாங்களா, 96ம் 8ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்போ இங்க மேக்சிமம் வேல்யூன்னு கேட்டா நம்ம 9 தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் கொடுக்காம இருந்தா நம்ம ஸ்டார்டிங் வேல்யூவை இன்புட் பண்ணி போட்டுடுறோம் சரிங்களா. அங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்துறோம். மேக்சிமம் வேல்யூம்னா இதுல 9 வரும் சரிங்களா. சோ அதுதான் இங்க சொல்ல வந்தது. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி. ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, டிவிசிபிள் பை 9ட்டாங்க. ஸோ ஏ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான், எழுதி எழுதி சால்வ் பண்ணா உங்களுக்கு அதே மெத்தட் வந்துடும். ஸோ நான் இதுலயே அடிக்கிறேன் பாருங்க. 9 கேன்சல் ஆயிரும், 6 3 கேன்சலு, தென் 5 4 கேன்சலு, தென் இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு, 9, தென் 5 4 9 கேன்சலு, தென் 8 1 9 கேன்சல், தென் 7, இந்த பேலன்ஸ் என்ன இருக்கு, ஏ 7 4 இருக்கு. இந்த 7 4லயும் வந்து 11 வரும். 11ல பேலன்ஸ் வந்து 2 சரிங்களா. ஏதாச்சும் நம்பர் விட்டுருக்கானா, இங்க 3 விட்டுருக்கேன் பாருங்க, 3 பிளஸ் 3 இருக்கு. ஸோ அப்ப பிளஸ் 3, ஸோ அப்போ 14 இருக்கு. 14 பிளஸ் ஏ இதோட ஆட் பண்ணா இங்க என்ன வரும், 4 ஆட் பண்ணாதான் 18 வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 4 ஏ. ஸோ அப்ப 4 ஆட் பண்ணோம்னா 18 வந்துடும். அது 9ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி 4. ஸோ 8 டிஜிட் நம்பர் என்ன சொல்றாங்க, 88 வருது. கீழே ஒரு நம்பர் கொடுத்தாங்க, 9ஆல் டிவைட் ஆகுன்ட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 3 x 5 4 7 9 y 4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 88 எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன், 11 into 8. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே லாஸ்ட் நம்பரை 8ஆல சால்வ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். அப்ப அதான் நம்மளுக்கு ஒரு டிஜிட் கிடைச்சிடும், இன்னொரு டிஜிட் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ சொல்லிட்டாங்க, 9 ஒய் இருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 9 பாருங்களேன், 9 போட்டோம்னா 96 வரும். 96 பேலன்ஸ் வந்து 3. ஸோ 12 96 வரும். பேலன்ஸ் வந்து 334 வரும், வர வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும், 8 போட்டோம்னா 96 24. ஸோ இப்ப 11 பாருங்க, 11 88. ஓகே, 88ல உங்கள்கிட்ட ஒரு பேலன்ஸ் வந்து 2, இங்கிட்ட ஒரு 6 வரணும். ஸோ அப்ப 964 கரெக்டா இருக்கும்.
ஸோ 964 போட்டு பாருங்களேன். 8 போட்டோம்னா 11 8 964ல ஸோ 9 y 4 இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க அவங்க. மேக்ஸிமம் வேல்யூன்னு சொன்னதுனால இப்ப இந்த இடத்துல மேக்ஸிமம் 9 போட்டாங்கன்னா 96 போக பேலன்ஸ் வந்து 34 டிவைட் ஆகாது. ஓகே, தென் 8 போட்டு பாருங்க, மறுபடியும் 24. ஸோ இப்ப 24 டிவைட் ஆகுது. சரிங்களா? ஸோ 9 8 4 இப்ப 8 ஆல் டிவைட் பண்ணுங்க. 12 8 96. பேலன்ஸ் 2 4 3 24 டிவைட் ஆகுது. ஸோ இப்ப நம்மளுக்கு மேக்சிமம் ஆன வேல்யூ வந்து ஒய் கிடைச்சிருச்சு. ஒய் வந்து என்னன்னா 8. நான் எரேஸ் பண்றேன். நான் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி ஒவ்வொரு டைம் எழுதி எழுதி காட்டுறேன். டேரக்டா சால்வ் பண்ணா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஸோ நம்ம ஒய் இருக்கிற இடத்துல 8 போட்டுறோம். ஸோ ஆல்டர்னேட் நம்பர் இங்க நம்ம 3 5 7 8. சரிங்களா? அப்ப 8 8 7 15 23. ஓகே, 23 மைனஸ் x 4 8 4. ஸோ ஓகே, ஸோ 4 4 8 17 17 பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல 6 போட்டாதான் 0 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6. தென் இவங்க என்ன சொல்றாங்க, 4 கீழே 100 கொடுத்துருக்காங்க. 4 2 5 1 1 3 9 இசட் இசட் 2. ஓகே, ஸோ ஆல்ரெடி 9 ஆல் டிவைட் ஆகுதுட்டாங்க. அப்ப கேன்சல் பண்ணுவோம். 5 4 9 கேன்சல். ஆல்ரெடி 9 இருக்கு, 9 கேன்சல் பண்றோம். 2 3 5 5க்கு அப்புறம் தென் ஒரு 3 இருக்கு. ஸோ 8 பிளஸ் இசட் வருது. அப்ப இசட் பக்கத்துல 1 போடணும். ஸோ இசட் ஈக்குவல் டு 1. ஸோ இசட் ஈக்குவல் டு 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 3x plus 2y minus z. So 3 into 6 plus 2 into 8 minus 1. So 18 plus 16 minus 1. So 20 34 minus 1 போக 33. So ஆன்சர் ஏ. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்ததுனால உங்களுக்கு நான் எழுதி சால்வ் பண்றதுக்கான இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டைரக்டா சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு அது புரியுமா அப்படிங்கறதுனால தான் நான் பொறுமையா சால்வ் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்றோம். ஸோ என்ன சொல்றாங்க, which of the following is the greatest 3-digit number is divisible by 13. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டைரக்டாவே நீங்க 13 டிவைட் பண்ணி பாருங்க. அதுதான் பெட்டரான ஒரு விஷயம். நீங்க இதுக்காண்டி ரூல்ஸ் எல்லாம் இந்த 3 டிஜிட்க்கு மட்டும் இது 4 இருந்தா நம்ம மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, 990. ஸோ 13 போட்டோம்னா 791 வரும். ஸோ அப்ப 91 போக பேலன்ஸ் 880 டிவைட் ஆகாது. ஸோ 575. ஸோ 575 4 போட்டோம்னா 52 பேலன்ஸ் 5 55 இதுவும் டிவைட் ஆகாது. ஸோ 988.
13 போடுங்க 91 வரும். பேலன்ஸ் 78 6ஆல டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் சி தான். சரிங்களா? 7 6 ஆன்சர் சி தான் இதோட ஆன்சர். ஓகே. ஸோ 2x 276x1 இது என்ன சொல்றாங்க? டிவிசிபிள் பை 3 சம் ஆஃப் த வேல்யூஸும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ் வரக்கூடிய இடத்துல அதாவது பாசிபிள் எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. இதுல இங்க பாருங்க, இப்ப 6 வந்து 3ஆல டிவைட் ஆகும், அடிச்சிடலாம். ஸோ 1 and 3யும் டிவைட் 3 மல்டிபிள். ஸோ 7 பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல எதெல்லாம் போட்டா டிவைட் ஆகும்? 1 2 போட்டா டிவைட் ஆகும். தென் 3 போட்டா 10 வாய்ப்பு இல்லை. 4னா 11 வாய்ப்பு இல்லை. 5 போடுங்க 12. ஓகே. தென் 6னா 13, 7னா 14, 8னா 15. ஸோ 9ங்கிறது 16. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ இது எல்லாத்தையும் பாசிபிள், இதுல வரக்கூடிய எல்லா பாசிபிளான வேல்யூஸும் அவங்க சொல்றாங்க. ஸோ இது கூட்டினோம்னா 15 வரும். ஸோ ஆன்சர் டி. ஸோ இது இடத்துல 11 அது கேட்குறாங்க. 11ஓட டிவிசிபிள் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் 4 4 6 1. ஸோ ஆல்டர்னேட் நம்பர் எக்ஸ் 4 1. ஸோ 5 பிளஸ் எக்ஸ்ன்னு வருது -10. ஸோ இங்க 0 வரணும் ஆர் 11ஓட மல்டிபிள். ஸோ இந்த இடத்துல 0 வரதான் பாசிபிள் இருக்கு. இந்த எக்ஸ் வர இடத்துல 5 போட்டால் தான் 0 வரும். ஸோ ஆன்சர் டி. ஸோ விச் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9ங்கிறாங்க. ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதுலேயே செக் பண்ணி பார்த்துருவோம். 6 3. ஸோ 5 1 6. அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. 9 கேன்சல் ஆயிரும், 5 9 கேன்சல் ஆயிரும், 8 4 12 இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ தென் 6 3 9, இங்க ஒரு 9, 5 4 9. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டா, எல்லாத்தையும் கேன்சல் ஆகுது. ஆன்சர் சி 4 9 6 5 3. ஸோ 6 3 கேன்சல், 5 4 கேன்சல், 9 கேன்சல். ஸோ ஆன்சர் சி தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6? 6க்கு என்ன சொல்லியிருக்கேன்? 3 2. இப்போ நம்பர் 3ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல பார்த்த உடனே பி வராது, ஏன்னா லாஸ்ட் நம்பர் 3 வந்திருக்கு, வர வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து பார்ப்போம். 1 2 3 7 8. இது 3 கேன்சல் ஆகும். 1 2 3 8 7 15. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 3 கேன்சல் 7 10. ஸோ சி வராது. ஸோ இப்போ ஆன்சர் ஏ தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க செக் பண்ணணும். எழுதி செக் பண்ணுங்கன்னா டைம் ஆகும். 1 2 3 7 8. இதை ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஸோ 10 10 10 21. 21 3ஆல டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் ஏ தான். ஸோ 12ஆல டிவைட் ஆகும்னா 4ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆகுது எல்லாத்துலயும். ஸோ அப்போ 3ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. 9 அடிச்சிடலாம், ஏன்னா 9 வந்து 3ஓட மல்டிபிள் தான். 3 அடிச்சிடலாம். 4 2 6. அப்போ ஃபர்ஸ்ட் இது 1 பேலன்ஸ் இருக்கு, வாய்ப்பு இல்லை. தென் பிஏ செக் பண்ணுவோம். 6 3 கேன்சல் ஆகும், மறுபடியும் 4 2 6 மறுபடியும் பேலன்ஸ் 1 இருக்கு, இதுவும் வர வாய்ப்பு இல்லை. தென் 7 2 9 கேன்சல் பண்ணலாம். 4 1 5 இது வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் டியா தான் இருக்கு. செக் பண்ணுவோம் வாங்க. 8 3 4 1 2. 8 3 பிளஸ் பிளஸ் பிளஸ். ஸோ 4 3 7 10 18. 18 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இது டி 2ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ ஆன்சர் டி. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 100 பாசிட்டிவ் இன்டிஜர் டிவிசிபிள் பை 3 வித்தவுட் 3 and 4. சில நேரங்களில் இந்த மாதிரி சம் கொடுப்பாங்க 3 and 4. சரிங்களா? இப்ப இந்த மாடல் வர்றது இல்லை. ஸோ இருந்தாலும் சும்மா
எக்ஸாம்பிளுக்காண்டி எடுத்துருக்கேன். ஸோ 100 வச்சுக்கோங்க. 100 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 33 நம்பர்ஸ் வரும். ஏன்னா 33 இன்ட்டு 3 போடுங்க 99. 33 நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். 100 4ஆல டிவைட் பண்ணுங்க. 25 நம்பர் 100ஆல டிவைட் ஆகும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 58. ஓகே, இந்த 58ல இந்த 3 4 பார்த்தாங்கன்னா இதுக்கு எல்சிஎம் வந்து 12 வரும். ஸோ இந்த 12ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரும் 3ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ சேம் நம்பரை 2 டைம் நம்ம கவுண்ட் பண்ணிருப்போம். ஸோ அதனால 100ல எத்தனை நம்பர் 12ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 8 12 96. ஸோ 8 நம்பர் வந்து 12ஆல டிவைட் ஆகும். ஸோ அதனால இந்த 8 நம்பரை இந்த 58ல மைனஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான், அவங்க கேட்டது. ஆன்சர் வந்து இங்க ஏ அப்படின்னா 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 33 நம்பர் இருக்கு. 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 25 நம்பர் இருக்கு. ஆனா இந்த 3 4 வந்து 12ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரால டிவைட் ஆகும். ஸோ ஒரே நம்பர் திரும்ப இதுக்குள்ள 2 தடவை கவுண்ட் பண்ணிருப்போம். அதனால இந்த 12ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரை எத்தனை நம்பர் 100க்குள்ள எத்தனை நம்பர் 12ஆல டிவைட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது இதுல மைனஸ் பண்ணிடணும். அதுல மைனஸ் பண்ணா வர்ற ஆன்சர் வந்து 50. ஸோ உங்க 100ல 3 4 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 50 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ இதே மாதிரி 1 to 700 இந்த நம்பர்ல 17ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ 17 வந்து போட்டு பாருங்க. நார்மலா 17. ஸோ 4 போடுங்க. 40 68. சரிங்களா? 40 28 68. ஓகே, பேலன்ஸ் வந்து 2 0. ஸோ 1. ஸோ 41 நம்பர் வந்து கம்ப்ளீட்ல டிவைட் ஆகும் 700ஆல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, which of the following greatest 3 numbers divisible by 13. இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை ஆன்சர் அப்படியே பார்த்துட்டோம். 988 இருந்தாலும் பார்த்துருவோம். ஸோ 13னா 791 பேலன்ஸ் 78 6. ஸோ ஆன்சர் சி தான். சரிங்களா? ரிப்பீட் ஆயிடுச்சு நம்பர் கொஸ்டின். ஸோ இவங்க இன்னொரு இந்த மாதிரி சில நேரங்களில் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதாவது n கியூப் இது. n கியூப் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு கேட்காங்க. ஸோ n வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4ன்னு போகும். ஸோ சப்போஸ் 1 கொடுத்து பாருங்களேன். 1 கியூப் மைனஸ் 1 0ன்னு வந்துடும். உங்களுக்கு குழப்பம். ஸோ அப்போ விட்டுருங்க. 2 கொடுங்க. 2 கியூப் மைனஸ் 2ன்னு வரும், 6ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 6 தான். நீங்க எந்த நம்பர் வேணா கொடுத்து பாருங்க. 3 கியூப் மைனஸ் 3 கொடுங்க. 3 கியூபோட வேல்யூ வந்து 27. 27 மைனஸ் 3 24. 24 வந்து டிவைட் ஆகும்ல 6ஆல. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் நீங்க கொடுத்தாலும் அந்த நம்பர் வந்து 6ஆல டிவைட் ஆகும் சொல்றாங்க. ஏன்னா கண்டிஷன் வந்து நேச்சுரல் நம்பர் நாங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 1000 divisible by 7ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா 1000க்குள்ள எத்தனை நம்பர் 7ஆல டிவைட் ஆகும்னு பாருங்க. 1000க்குள்ள 7 போடுங்க. 7 3 0. ஸோ 4 வரும். 28 பேலன்ஸ் 2 0. மறுபடியும் 2 14 வரும். ஸோ 142 நம்பர் வந்து 1000க்குள்ள டிவைட் ஆகக்கூடிய ஒரு 7ஆல டிவைட் ஆகும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, 300 to 1000 கேட்காங்க. அப்போ 300ல எத்தனை நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அதை கழிச்சிட்டோம்னா உங்க எழுதிய காட்டுறேன். 1000 டிவைடட் பை 7 மைனஸ் 300 டிவைடட் பை 7. இப்படி வர்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு ஆன்சர். இதுல 7 போடுங்க. 4 28 2 0. ஓகே, ஸோ இங்க என்ன வரும், 2 வரும். ஸோ 2னா 14. ஸோ 42 நம்பர் வந்து டிவைட் ஆகும். ஸோ 140 வரும். ஆனா இந்த 300ல இருந்து வர்றதுனால
300ல ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலயும் ஒரு நம்பரை கழிக்கிறதுனால சேம் பிளஸ் ஒரு நம்பர் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ 141 தான் எங்க ஆன்சரு. ஒரு நிமிஷம், 101, 141 இல்ல. ஸோ 142 மைனஸ் 42 பண்ணாங்கன்னா 100 வரும். ஸோ பிளஸ் 1. ஏன் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா ஆன்சர் வந்து சி தான். என்ன ரீசன்னா இப்ப நம்ம 300க்குள்ள உள்ள ஒரு நம்பர்லயும் 1000க்குள்ள ஒரு நம்பரும் வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது 2 இடத்துல சேம் நம்பர் ரிப்பீட்டட் நம்ம கால்குலேட் பண்றதுனால ஒரு நம்பர் தான் அங்க மைனஸ் பண்ணணும். நம்ம 2 நம்பரும் சேர்த்து அங்க மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்து மைனஸ் ஆகும். இப்போ 300லயும் ஒரு நம்பரை கால்குலேட் பண்றோம், 1000லயும் ஒரு நம்பர் கால்குலேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு நம்பரை வந்து நம்ம ரெண்டுலயுமே சேர்த்துக்கிடுவோம். இங்கேயும் ஒரு நம்பர் சேர்க்கிறோம், 300லயும் சேர்க்கிறோம், 1000லயும் சேர்க்கிறோம். அதனால ரெண்டுலயும் மைனஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ 101 தான் ஆன்சருங்க. So find the greatest number of 5 digit which is exactly divisible by 468. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா நீங்க டைரக்டாவே வந்து கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்னா 1 0 0 0 0. ஓகே, 10,000 தான் கிரேட்டஸ்ட். சாரி அதாவது 99 தான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து டைரக்டா இதுல வரணும் 468. ஸோ 2 நம்பர் வரும். ஸோ 8 இங்க ஒரு 936 வரும். ஓகே, இங்க இருந்து மைனஸ் பண்ணா இங்க ஒரு 3, இங்க ஒரு 6. ஓகே, 69. அப்ப 1 மறுபடியும் 468. ஓகே, ஸோ இங்க 1, இங்க 1 13 வரும். அப்ப 7, இங்க 5ல 1 4 போச்சுன்னா 1. ஸோ மறுபடியும் 9. ஸோ இப்ப 4 போட்டோம்னா 4 16, 6 24, 800க்கு 1800க்கு மேல போயிடும். அப்ப 3 தான் வரும். ஸோ 468 இன்ட்டு 3 போட்டாங்கன்னா, ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணதுன்னா 468 இன்ட்டு 3 போடுங்களேன். ஃபர்ஸ்ட் 3 இன்ட்டு 400 போடுங்க, 1200 வரும். 3 இன்ட்டு 60 போடுங்க, 180. 3 இன்ட்டு 8 போடுங்க, 24. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க 4 0 மறுபடியும் 1 3 4 1 1404. ஓகே, இங்க 5, இங்க 1, இங்க 3. ஸோ இந்த 315 இருக்குல்ல, இது டைரக்டா இந்த 999 மைனஸ் பண்ணிருங்க. 4 8 6 9 9. ஸோ 9968684 எங்க இருக்கும் பாருங்க. ஆன்சர் ஏ. ஸோ இதுதான் கரெக்டா இருக்கும். இதுல ஷார்ட்கட் சில நேரம் ஒரு சில சம்முக்கு வந்து ஷார்ட்கட் வந்து செட் ஆகுது, சில நேரங்கள்ல அது வந்து ஷார்ட்கட்னு சொல்றப்பல அந்த கான்செப்ட் வந்து கரெக்டா வரல. ஸோ இதுதான் கரெக்டா இருக்கும் இந்த சம்முக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததான் 250 to 100. How many numbers are completely divisible by 567? 567ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும்னா 5 into 6 into 7. இதோட எல்சிஎம்னா எடுத்துடணும். எல்சிஎம்னா என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது காமனா இல்ல, ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்றோம். 5000 30, 30 into 7 21. ஸோ 210. ஸோ 210ஓட மல்டிபிள் பாருங்க, 210, அடுத்து 420, அடுத்து 840. இதை தாண்டிடுச்சுன்னா அப்படியே வெளியில போயிடும், 1000 கிட்ட தாண்டி போயிடும். ஒரு நிமிஷம் டபுளா போட்டேன், ஒரு நிமிஷம். ஸோ 630 மறுபடியும் 210னா 048. ஓகே, மொத்தம் 1 2 3, மொத்தம் 3 நம்பர் வந்து வித்தவுட் டிவிசிபிள் ஆகும். இந்த 3 நம்பருமே வந்து 567ஆல வித்தவுட், அதாவது கம்ப்ளீட்டா ஃபுல்லா டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 210னா என்ன, 210ஓட மடங்கு தான் இந்த 567ஆல ஃபுல்லா டிவிசிபிள் ஆகும். அதாங்க கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 49ஆல டிவிசிபிள் ஆகல லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். சப்போஸ் இதுக்கு நான் வந்து உங்களுக்கு 7ஆல டிவைசபிள் ஆகக்கூடிய நம்பர் வந்து
இந்த நம்பர் தான் இங்க ஆன்சர் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எல்லா நேரங்களையும் இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கிற வரக்கூடிய சம்முக்கு இந்த கான்செப்ட் அடாப்ட் ஆகல. நானும் நிறைய செக் பண்ணதுனால நான் சொல்றேன். ஆனா இந்த சம்முக்கு அடாப்ட் ஆகும். ஆனா எல்லா சம்முக்கும் அது அடாப்ட் ஆனா தான் அந்த கான்செப்ட் வந்து ஒர்த்து. ஸோ இப்போ நம்ம டைரக்டா 49 டிவைட் பண்ணுங்க. லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா 999 தான். ஸோ இந்த இடத்துல 49 போடுறோம். 49 2 டைம் போட்டோம்னா 98 வரும். ஸோ 199 வரும். ஸோ இந்த இடத்துல 4 டைம்ஸ் போட்டோம்னா 196 வரும். ஓகே, 196 வரும் 4 டைம்ஸ். ஸோ பேலன்ஸ் வந்து 3. இந்த 3 இங்க போய் அப்படியே மைனஸ் பண்ணோம்னா வர்றது தான் ஆன்சர் 9996. ஸோ ஆன்சர் டி. இந்த இடத்துல ஏன் இந்த நம்பரை போறோம், இந்த கொண்டு வரோம் அப்படிங்கிறதுனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா லார்ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பண்ணி சொல்றாங்க. சப்போஸ் இப்ப நம்ம ஒரு நம்பர் கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும்னா இது வந்து ரிமைண்டர் நம்ம சொல்லுவோம், மீதின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிமைண்டர் வரக்கூடாது. இந்த ரிமைண்டர் மட்டும் நம்ம அவங்க சொல்லக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர்ல போய் மைனஸ் பண்ணிட்டோம்னா வரக்கூடிய எண் வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அதுதான் இங்க கான்செப்ட். ரிமைண்டர் வரக்கூடாம நம்ம சம் சால்வ் பண்ணோம். வரக்கூடிய ரிமைண்டரை கொண்டு போய் அவங்க கொடுத்துருக்க லார்ஜஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடிய எண் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா டிவைட் ஆகும். ஸோ இதோட சம் முடிஞ்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் இம்பார்ட்டன்ட், அது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.